கிட்டத்தட்ட 26 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இந்த அரசியல் களத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொள்கிறது. நாளைக்கு ஒரு குழந்தைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடுகின்ற குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு விளையாடுவதற்கு ஃப்ரீடம் கிடையாது, அப்பா அம்மா ஃப்ரீடம் தரல அப்படி சொல்லி அந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிய வந்தால் உடனடியாக ஓடி போய் அந்த குழந்தைகள் கூட என்ன பண்ணுவார், அவர் கூட்டணி வைப்பா. டேய், அது குழந்தைங்கப்பா, சும்மா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. ஆக இருக்கட்டும், தேர்தல் காலத்தில் நமக்கு புல்லு கூட உதவும், புயல் கூட உதவும், புண்ணாக்கு கூட உதவும் அப்படி சொல்லிட்டு அடுக்குமொழி வசனத்தை எழுதி கொடுத்ததை தப்பாக பிழையாக பேசிவிட்டு அந்த குழந்தைகள் கூட இவர்கள் கூட்டணி வைப்பார்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறுலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஏன் சொல்லுவார்னா, இந்த அரசியல் களத்தில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அப்பா செய்த சாதனையை எடுத்து சொல்லும், அது சொல்லாது. இல்லை, கலைஞர் அவர்கள் தான் செய்த சாதனையை எடுத்து சொல்லுமா, அதுவும் சொல்லாது, அவரும் சொல்ல மாட்டார். ஆனால் எதிர்கட்சிகளை, எதிரணியை பயங்கரமாக குற்றம் சொல்வார், பயங்கரமாக கீழ்த்தனமாக பேசுவார். அப்படிதான் இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அதற்கு முன்பு ஆண்ட காமராஜரை அப்படிதான் இழிவாக பேசினார். அதற்கு முன்ன இருந்த கக்கன் அவர்களையும் இப்படிதான் இழிவாக பேசினார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கக்கனையும் காமராஜரை விட சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் என்றால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை.